உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 3 பெயர்ச்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது. 29ஆம் தேதி மார்ச் 29 சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது குரு பெயர்ச்சி வரப்போகிறது. மே 14ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி வரப்போகிறது. இது இல்லாம நிறைய நாள் செவ்வாய் வந்து கோயிங் டு ஓவர் ஸ்டே இன் கடகம், நீண்ட நாட்கள். அதே மாதிரி சுக்கிரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஓவர் ஸ்டே ஆக போறாரு மீனத்துல. என்ன சார் ஏதோ ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டேலாம் சொல்றீங்க? ஏன்னா இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி, இவங்க என்ன முடிவுன்னா எடுப்பாங்க, அதிகாரிகள். இவங்களை யாரும் கேட்க முடியாது. ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க, ஏன் ரொம்ப நாள் போவீங்க, அதெல்லாம் கேட்க முடியாது. திடீர்னு வக்கரமா வாங்க, திடீர்னு அப்படி ஒரு விலாவரியான ஒரு பலன்கள். சனி பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க குருஜி, குரு பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, ராகு கேது பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி, மிதுன ராசிக்காரர்களுக்காக தான் இந்த வருஷம், அதான சொல்ல போறீங்க? உண்மையிலேயே அதான் வருஷம். உண்மையிலேயே மிதுன ராசிக்காரர்களுக்காகவே இந்த தமிழ் புத்தாண்டு படைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், பிறந்ததிலிருந்து வறுமை கொடிது கொடிது, வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமைனா. என்னைக்குமே சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுறவங்க யாருன்னா மிதுன ராசிக்காரர்கள் தான், விருச்சிக ராசிக்காரர்கள். இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுவாங்க. இது அவர்கள் வாங்கிட்டு வந்த ஒரு சாபம் மாதிரி. அது ஏன் அப்படின்னா, பெரும்பாலான ஜாதகத்துல, ஏன்னா எப்பயுமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 2 கூடையவன் சந்திரன். சந்திரன் இன்னைக்கு ஒரு மூட்ல இருப்பாரு, நாளைக்கு ஒரு மூட்ல இருப்பாரு. அப்போ இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா இவர் போய் 6ல போய் மாட்டிக்குவாரு, திடீர்னு 8ல போய் மாட்டிக்குவாரு. அன்னைக்கெல்லாம் பணமே இருக்காது. இப்ப நல்லா இருக்கிறப்பெல்லாம் திடீர்னு பணம் வரும், தாறுமாறா இருக்கும். இப்ப மிதுன ராசிக்குன்னு ஒரு குணம் கிடையாது, சந்திரனை பொறுத்து தான் உங்க குணம். அப்படிங்கும் போது இந்த வருடம் உங்கள் வறுமை ஒழிய போகிறது. மிதுன ராசிக்காரர்கள் 10லே வரக்கூடிய சனி பகவான், 10லே வரும் சனி உலக புகழ் பெற வைக்க போகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், பிராண்ட் ஆக போறீங்க. மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வந்து 10லே சனி வரும்போது புதிய தொழிலை தொடங்குவீர்கள். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உணவகம், ஹோட்டல் போன்ற தொழில்கள்லாம் உங்களை பண்ணுவார். 5 கூடிய சுக்கிரன் வேற உச்சம். அப்போ பிரைடல் மேக்கப், கார் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதே மாதிரி மேட்ரிமோனி வச்சிருக்கிறவங்க, பெண்களுடைய ஆர்னமெண்ட்ஸ், அதாவது வந்து இந்த இது சொல்லுவாங்கல்ல ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் ஜுவல்லரிஸ் பண்றவங்க, இவருக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரருக்கு 3 பயிற்சியுமே சாதகமா இருக்கு. அது என்னமோ தெரியல, உங்களுக்குன்னு சொல்லி வச்ச மாதிரி 3 பயிற்சி நல்லா இருக்கு. 10லே வரக்கூடிய சனி பகவான் பெரும்புகழை தருகிறார். 10, 11, 12 பார்க்கிறார். 10ஆம் வீட்டு சனி பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை, கௌரவம் எல்லாம் பார்க்கிறார். 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது சாதாரண இடம் கிடையாது. முதல் திருமணம் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 2வது திருமணம் நடக்குமா? சில பேருக்கு காதல் பிரச்சனைகள் சரியாகுமா? சில பேருக்கு இல்லற வாழ்க்கை இனிக்குமா? சில பேருக்கு வந்து என்னன்னா கல்யாணமே நடக்க மாட்டேங்குது சார், நான் பெரிய சிஓவா இருக்கேன், அது என்னமோ தெரியல, நான் போற இடத்துலலாம் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிடுது, அது எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போயிருது, இதெல்லாம் சரியாயிடும் சார். திருமணம், குழந்தை ரெண்டுமே காடோட டைரக்ட் சூப்பர்வைஷன்ல நடக்குது. அவர் பார்த்து முடிவு பண்றதுதான், உங்க கையில ஒண்ணுமே கிடையாது. சோ அப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இத்தனை வளங்களை தருகிறார். அதே நேரத்தில் குரு ராசியிலே அமர்ந்து கொண்டு 5, 7, 9 பார்க்கிறார். 5ங்கிறது என்ன? யோகஸ்தானம், 7ங்கிறது கலத்திரஸ்தானம், 9ங்கிறது பாக்யஸ்தானம். அப்ப குழந்தை கொடுக்கிறார், கல்யாணம் கொடுக்கிறார், அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார். இது எல்லாத்தையும் குரு பகவான் தருகிறார். குரு தரும் யோக பலன்கள். குரு உடம்புல உட்கார்ந்து குருவே 5, 7, 9 பார்க்கும்போது உங்களுக்கு எந்த குறையுமே வராது. என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, நன்றாக கவனியுங்கள். சனி நினைத்தால் ஒரு தொழில் தருவார், ராகு நினைத்தால் தொழிலில் மேன்மை தருவார், குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். என்னால் குருவால மட்டும்தான் ஒரு உலகத்தையே உருவாக்கக்கூடிய சக்தி உண்டு. என்னைக்குமே அதனாலதான் சொல்ல, குரு பார்வை வந்தாச்சா, கல்யாணம் ஆகும் போது கேட்கிறாங்க, குழந்தை பிறக்கும் போது குரு பார்வை வந்தா, குரு வந்தாதான். குரு வந்து என்ன பண்றார்? குரு நினைத்தால் என்ன வேணா நடக்கும். ஒரு புதிய உலகத்தை உருவாக்கி, சொர்க்கத்தை உருவாக்கி, புது இந்திரன் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவார். விஸ்வாமித்திரர் பண்ணாரே, அவர் ஒரு குரு தானே. அவர் நினைத்தால் புதிய சொர்க்கத்தை உருவாக்குவார். குரு நினைக்கணும். குரு உங்களுக்கு நினைக்கப்படார், ஏன்னா ராசியில உட்காந்துட்டார். 9ஆம் வீட்டு ராகு அப்பாவுக்கு ஆபத்து. யாருக்காவது வந்து பித்ருஸ்தானம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூ, ஹார்ட் இஷ்யூ, ஏதாவது ப்ராப்ளம், தயவு செஞ்சு ஃபுல் அட்டென்ஷன், கிவ் ஃபுல் அட்டென்ஷன் டு யுவர் ஃபாதர். அப்பாவுக்கு ஹெல்த், ஆரோக்கியம் கெட்டு போகும். காரணம் என்னவென்றால்
ராகு 9ஆம் வீட்டில் இருக்கிறார். 3ஆம் வீட்டு கேது. சகோதர பாவங்கள் இருந்தாங்கன்னா அவங்க உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கான யோகங்கள், நேரங்கள். அண்ணா தம்பி ரொம்ப ஜாகிரதையா பழகணும். 3ஆம் இடத்து கேது சகோதரர்களை பிரிக்கும், தைரியத்தை குறைக்கும். சோ அப்போ சூரியன் வீட்டு கேது, அதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, அப்ப உங்களுக்கு சாதகமான விஷயம் என்னன்னா, சனி 10ல் வந்ததே மிகப்பெரிய சாதகம். 11க்கு அதிபதி ஆகப்பட்ட லாபாதிபதி செவ்வாய் 2 கூடிய தனாதிபதி சந்திரனுடைய வீட்டில் இருக்கார். லாபாதிபதி தனாதிபதி வீட்டில் இருப்பதால் பெருத்த லாபங்கள் வரப்போகிறது. யோகாதிபதி உச்சம் பெற்றதால் இன்னும் சூப்பர். ராசியாதிபதி 1-4 கூடிய புதன் நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம் அடைந்து 10ல் அமர்வதால் பத்திரிகையாளர்கள், பிரிண்டிங் துறை, மீடியா, ஊடகம், சோசியல் வெப்பேஜ் பயன்படுத்த இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். அடி தூள் பண்ண போறீங்க. ஒரே ஒரு பிரச்சனை, ராசியில குரு இருந்தா யாராவது தீர்த்தவாரி யாருக்காவது இந்த கெட்ட பழக்கம் இருந்ததுன்னா நீங்களே ஓடி போய் ஹாஸ்பிட்டல் படுத்துங்க. உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது. காரணம் என்னவென்றால், குருவுக்கு தனித்திருந்தால் குரு உடம்புல இருக்கும் போது நீங்க தப்பு பண்ணா கழுத்துல மாலையை போட்டுட்டு தப்பு பண்றதுக்கு சமம். 2 ஒண்ணுதான். எப்படி நம்ம கழுத்துல மாலை போட்டுட்டு நம்ம இந்த தவறை செய்யறதுக்கு பயப்படுவோமோ, செஞ்சா என்ன ஆகும், விளைவுகள் விபரீதமா இருக்குமோ, அந்த மாதிரி கழுத்து உடம்புல குரு இருக்கும்போது இந்த தவறை செஞ்சீங்கன்னா விளைவுகள் விபரீதமா இருக்கும். மே வரைக்கும் எல்லாம் என்ன வேணா பண்ணிக்கிங்க. மேக்கு அப்புறம் குரு உடம்புக்கு வரார். சர்வ ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். குரு இந்த உடம்பே கோயில், உயிரே க்ஷேத்திரம். உடம்பை எவ்வளவு பரிசுத்தமாகவும், எண்ணங்களை பரிசுத்தமாகவும், செயல்களை பரிசுத்தமாகவும் வைத்துக் கொள்கிறீர்களோ அதுவரை ஆபத்தில்லை. என்று உங்கள் எண்ணங்களும் செயல்களும் மாறுகிறதோ அன்று உங்களுக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது என்று பொருள். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சோ மிதுனராசிக்காரர்களுக்கு மற்றற்ற சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் ஏற்படும். இந்த 5 கூடிய யோகாதிபதி சுக்கிரன் ரொம்ப நாளா 10ல் இருக்க போறார். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் உங்களுக்கு நிறைந்து காணப்படும். வாசனை திரவியங்கள் செய்பவர்கள், ஆடம்பர கேமராக்கள், ஸ்டுடியோ, லென்ஸ், கேமரா, சினிமா படம் அத்தனைக்கும் மிக அற்புதமான காலம். ஆடம்பர உடைகள், டாம்பீகமான உடைகள் எல்லாம் மிதுனராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். பிரமாதமா இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிருகசீர்ஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி நண்பர்களே, மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை பாக்கியஸ்தானத்திலே இருந்த சனி பகவான் இப்பொழுது சமீபத்திலே உங்கள் தொழில் ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே நீங்கள் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். தொழில் விருத்திக்காக நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும். தொழில்துறையில எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அதில் நிறைய தாமதங்கள் ஏற்படும். ஆனால் தாமதங்கள் இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும். ஆரம்பத்தில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் 2வது 3வது முயற்சியில கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே வருகிறார். உங்கள் ராசியிலே குரு பகவான் வருவது மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் குரு என்பது ஒரு சுப கிரகம். அவர் ராசியிலே வருவது மிக மிக நல்லது. ஆகவே குருவான் உங்கள் ராசிக்கு வருவதனால் கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள், இடைஞ்சல்கள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் முனைவோருக்கு புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம், அதில் வெற்றிக்கு ஏற்படும். ஆனால் முதல் 2 முயற்சிகளில் தோல்விகள் ஏற்படும். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 3வது 4வது முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் இருக்கும். ஆகவே இன்டர்வியூல உங்களுக்கு வெற்றி கிடைத்து வேலை வாய்ப்பும் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பளு மிக மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கிறத வேறு கம்பெனிக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்ற எண்ணம் எல்லாம் வரும். ஆனால் எந்த கம்பெனிக்கு மாற்றம் செய்து கொண்டு போனாலும் உங்களுக்கு வேலைப்பளு இந்த வருடம் முழுவதும் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். ஆகவே தொடர்ந்து இருக்கின்ற கம்பெனியிலே வேலை செய்யலாம். வேறு கம்பெனிக்கு மாற்றியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் வேறு கம்பெனிக்கு வேலை கிடைத்த பிறகு இருக்கின்ற கம்பெனியை விடலாம். இல்லாவிட்டால் சில காலம் வேலை இல்லாத சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உத்தியோகஸ்தர்கள் இந்த வருடம் வெளிநாடு செல்ல விரும்பினால் இந்த வருட ஆரம்பத்திலே அதற்கான அறிகுறிகள் தென்படும். தாராளமாக சென்றுட்டு வரலாம். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் குரு அதிசாரமாக சென்ற பிறகு, அதாவது 18-10-2025க்கு பிறகு
5/12/2025 அதாவது வரக்கூடிய ஐப்பசி கார்த்திகை இந்த 2 மாதத்திலே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருந்து திருமணம் கைகூடினால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவதும் மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் உங்களுக்கு குருபலம் சிறிது குறைவாக இருந்தாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அந்த திருமணம் என்பது ஐப்பசி கார்த்திகையிலே நடப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது நிச்சயமாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருத்துவ உதவி எதுவும் தேவையில்லை, தானாகவே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த காலங்கள் நீங்கள் செய்த மருத்துவங்களுக்கு இனிமேல் அந்த மருந்தெல்லாம் வேலை செய்யும். கடந்த காலங்கள் நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இனிமேல் அந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும். வீடு மனை வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வருடம் ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் வீடு மனை வாங்கி கொள்ளலாம், புதிய வாகனங்கள் வாங்கி கொள்ளலாம். பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. பெண்கள் செய்கின்ற தெய்வ காரியங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி கூட இருந்த பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் அகன்று நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திலும் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத குழந்தைகள் இந்த வருடம் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். விவசாயிகள் உங்களுடைய பயிர்கள் தண்ணீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே அதிகமாக தண்ணீர் வருகின்ற பிரதேசத்தில் இருப்பவர்கள் எந்த நேரத்தில் பயிரிட்டால் நன்மை என்று தெரிந்து அதன்படி பயிரிட்டால் மட்டுமே மிக நல்லது. எம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலும் மேலும் சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்திலும் எப்பொழுது மழை பெய்யும் எப்பொழுது பெய்யாது என்று ஓரளவு கணித்திருக்கிறோம். அதன்படி செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம் கிடைக்கும். மேலும் விவசாயிகள் பல பயிர்கள் பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். மரங்கள் பயிரிடுபவர்கள் நல்ல லாபம், அதாவது தென்னை மரம், பனை மரம் போன்றவற்றை பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். சிறு சிறு காலத்திற்கு வேண்டிய பொருட்களை பயிரிடுபவர்களுக்கு மட்டும் சிறிது பிரச்சனைகள் ஏற்படும். வயதானவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வார்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவார்கள். எவ்வளவு தூர பயணமாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மேலும் வடநாடு, அதாவது தென்னாட்டிலிருந்து வடநாட்டுக்கு செல்பவர்களுக்கும் வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு வருபவர்கள் கூட நல்ல தரிசனம் கிடைத்து தெய்வ அருள் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். ஆனால் அவர்கள் படிக்கும் போது தனியாக படிக்க வேண்டும், மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து படித்தால் சிறிது குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தனியாக படித்து நீங்கள் முன்னேற முடியும். இந்த வருடம் நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு மிகவும் சிரத்தையுடன் படிப்பவர்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கும். ஏனோ தானோ என்று படித்தால் அடுத்த வருடம் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வருடம் ராஜாவாக சூரியன் வருகிறார். ஆகவே மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் 14 பங்கு, விரயம் 2 பங்கு மட்டுமே. ஆகவே இந்த வருடம் சேமிப்பு அதிகமாக இருக்கும். நல்ல சேமிப்பு அதிகமாவதன் மூலமாக சுப செலவுகள் நடக்கும். நீங்கள் மன அமைதியை பெறுவீர்கள். கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், பிரச்சனைகள் இந்த வருடம் இருக்காது. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது தொழில்துறையிலே வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது சனிக்கிழமையோ ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றுவது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் நட்சத்திரம் மிருகசீர்ஷமாக இருந்தாலும் திருவாதிரையாக இருந்தாலும் சிவபெருமானுக்கு ஒரு முறை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே அபிஷேகம் செய்ய வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரமாக இருந்தால் ஒரு முறை ராமச்சந்திரருக்கு, அதாவது ராமருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் உலக நிறைவு என்று சொல்லக்கூடிய தமிழ் வருடமான இந்த வருடம் முழுமைக்கும் 70% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தையும். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, இதுலவே பாருங்க, மிதுன ராசி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதுனத்துக்கிட்ட நம்ம எடுக்கலாம். ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தான். பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் மிதுன ராசிக்கிட்ட இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசினா எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா நல்லா யோசிக்கக்கூடிய குணம் மிதுனத்துக்கிட்ட உண்டு. இவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா பயங்கரமான புத்திசாலி உங்கள்கிட்ட இருக்கு. உங்க அறிவை நீங்க வெளியில கொண்டாந்தீங்கன்னா நீங்க பெரிய ஆளுங்க. உங்களுடைய அறிவை வெளியில கொண்டாந்துட்டீங்கன்னா நீங்க பெரிய லெவல்ல நீங்க சாதிக்கலாம். நிறைய பேர், ஏன்னா மிதுன ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க ஒரு டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும். எதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுனா மிதுன ராசி தான்.
அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும். எதுலையுமே பாருங்க தன்மானம், தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே மிதனத்துக்கு தான் அதிகமா உண்டு. புத்திசாலியான குணம் நிறைய இருக்கும் மிதனத்துக்கிட்ட. அப்படிப்பட்ட மிதனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார். இப்போ இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கு? பொதுவா இந்த வருட பலன் எடுக்கணும்னா மெயினா இந்த சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகத்தை மையமாக வச்சு தான் எடுக்க முடியும். ஏன்னா இந்த கிரகங்கள் தான் ஒரு ராசியில அதிக நாட்கள் சஞ்சாரம் செய்யும். இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகமா இருக்கும். இதை வச்சுதான் மையமா வச்சுதான் நம்ம எடுக்க முடியும். அப்ப இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும்? இதற்கான பலன் தான். கிரகம் இப்ப பாருங்களேன், ராசிலே குரு இருக்காருங்க. உங்க ராசிக்கே குரு வர்றாரு. இறைவனே உங்களை தேடி வர்றாரு. அவ்வளவுதான். எப்படி? இறைவனே மிதுன ராசியை தேடி வர்றாரு. உன்னுடைய துன்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றார். குரு ராசில குரு, 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி. சனி பகவான் சொல்லணும், சனின்னு சொல்லக்கூடாது, சனி பகவான். அப்ப கிரகம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டா இருக்கா? எதுவுமே மாறல இந்த வருஷத்துல. அப்படியே கிரகம் அப்படியே நச்சு நச்சுன்னு இருக்கு. நச்சு நச்சுன்னு மிதுன ராசி இருக்குது. உங்க ஜாதகத்துல அதுக்கு என்ன நச்சுன்னு ஒரு தசாபுத்தி நடக்கிறத மட்டும் பாருங்க. இதனை இங்க விட்டுறக்கூடாது, இதுலயே இங்க எடுக்கக்கூடாது ஃபுல் பலனை. உங்க ஜாதகத்துல வருஷத்துல எடுத்து பாருங்க, எதுவும் தசாபுத்தி இந்த வருஷத்துல இது மாறுதான். ஏன்னா அற்புதமா இருக்கு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு. தடையே கிடையாது, எல்லாமே அடிச்சு நொறுக்கக்கூடிய நேரம் வருதுங்க. என்ன எல்லாமே அடிச்சு நொறுக்க போறாரு மிதுன ராசிக்காரர். எது வந்தாலும், எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இறைவன் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு உங்களுக்கு. அதான் குரு, குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல கோடி நன்மையில அடையக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா விரைய குரு ஆட்டி படைச்சிச்சுங்க. யாருக்கெல்லாம் கேட்டு பாருங்க, செலவு எவ்வளவு செலவு பண்ணி கேட்டு பாருங்க. தொழில எவ்வளவு காசு போட்டு இழந்தீங்க கேட்டு பாருங்க. முதல் கேள்வி மிதுனராசி நான் கேட்பேன், தொழில எவ்வளவு காசு போட்டு இழந்தீங்க? நண்பர்கள் கூட்டாளிகிட்ட நம்பி எத்தனை பேர் ஏமாந்தீங்க? இதெல்லாம் யார் ஜாதக தசாபதி சரியில்லையா கேட்பேன் நான் கண்டிப்பா. நண்பர்கள் கூட்டாளிகிட்ட எவ்வளவு விஷயத்தை ஏமாந்தீங்க? உங்களுடைய கணவருக்கு மருத்துவ செலவா இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவா கேளுங்க. ஆமாம்பாங்க. வேலை உத்தியோகத்துல எவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இன்னும் வேலை கிடைச்சா கிடைக்கல, எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? 3 மாசம் 4 மாசம் வீட்டுல இருக்கீங்களா? கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் செவ்வாய் நீசம். 11 காசு பணம் போய் மாட்டிக்கிச்சு, ஒரு இடத்துல முடங்கி போச்சு. வேலை உத்தியோகம் சரியா இல்லை, கடனை பாக்குறீங்க, பகையை பாக்குறீங்க, எதிரியை பாக்குறீங்க, வம்பா பாக்குறீங்க, வழக்க பாக்குறீங்க. இது மாதிரி நிறைய ஒரு குழப்பத்துக்கு ரொம்ப போயிட்டீங்க. நல்ல சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை, ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியல. மாமனார் மாமியார் உறவுல பிரச்சனை, தாய்மாமா உறவுல பிரச்சனை, அண்ணன் தம்பி உறவுல பிரச்சனை எல்லாமே இருந்துச்சா இல்லையா? கேட்டா சொல்லுவாங்களே ஆமாம்பாங்க. மிதுனராசி எதுவுமே மறுப்பு பேச முடியாது. அவ்வளோ ஒரு விஷயத்த சந்திச்சாங்க. இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை, ஜாதக தசாபதி சரியில்லை, இதை பார்த்துதான் இதை மாற்றவே முடியாது. இது வேற வழியே கிடையாது. ஜாதக தசாபதி யாருக்கு சரியில்லையோ அந்த கர்மாவை அவங்க தாண்டி தான் வரணும். அப்ப இந்த வருஷமாச்சும் நல்லா இருக்கும். இந்த வருஷம் கிரகத்துடைய சப்போர்ட் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா துணிஞ்சு அடிங்க, எல்லாமே வெற்றி உங்க பக்கம். ஒரே காரணம் தான், எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதே குரு தான். உங்களை காப்பாற்றோம்னா இறைவன் குரு மட்டும்தான் அவன் முடியும். இப்ப அந்த குரு உங்க ராசி மேல வந்து உட்கார்றாரு, நீங்க குருவா மாறணும். அப்ப 4 பேர் மதிக்கிறாப்புல ஒரு இடத்துக்கு, உயர்ந்த இடத்துக்கு போகணும். இதான் இங்க நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. கோபத்தை குறைப்பாரு, நல்ல டேலண்டான குணத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு சிந்தனையை கொடுப்பாரு. இதுதான் இங்க நடக்க போகுது மிதுனத்துக்கு. வேற எதுவுமே இங்க மேஜிக்னா கிடையாது. உங்க மேல குரு இறங்குறாரு, அப்ப நிறைய விஷயம் உங்க உடம்புல நடக்க போகுதுன்னு அர்த்தம். நிறைய பேர் பாருங்க, வீடு கட்டணுமா, இடத்துல பிரச்சனை வந்துச்சா, இடத்த மாத்தணுமா மாத்தக்கூடாதா? கண்டிப்பா மாத்துவீங்க. இடமோ வீடோ ஏதாச்சும் விஷயம் மாத்துவீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை சரியாகும். இதான் முதல் பலனே. இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்ப தொழில பணத்தை போடுங்க. பல மாற்றம் தொழில வரும். யாருக்கெல்லாம் மாற்றம் தொழில் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப தொழிலே வேற சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் பாருங்க. இப்ப தொழில எதிர்பாராத அளவுக்கு பயங்கர வளர்ச்சிக்கு போவாங்க மிதுன ராசிக்காரன்.
ஜாதகத்துல மட்டும் 10ஆம் இடம் 2ஆம் இடம் 10ஆம் இடம் திசாபதி நல்லா இருந்தப்ப தொழில சாதிக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசியா தான் இருக்கும். மாத்தவே முடியாதுங்க. எந்த தொழிலா இருக்கணும், நீங்க பெரிய ஆளா வருவீங்க. இப்ப இனிமே திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் நடக்க போகுது. காதல் திருமணமா 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே. ஃபர்ஸ்ட் 1 5 7 + 9 பாக்குறாரு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. காதல் திருமணமா 2வது திருமணமா குழந்தை பாக்கியமா எல்லாமே பர்ஃபெக்டா அமையும். பக்கவா இருக்கு கிரக அமைப்பு. பூர்வீகத்துல கோர்ட்டு கேஸ்னா வருமானம் சரியாகும். யாருக்கெல்லாம் வருமான பொருளாதான் பயங்கர அளவுக்கு ஒரு இன்க்ரீஸ் ஆகும். பாத்துங்க, எதிர்பார்த்த அளவுக்கு வருமானத்துல பயங்கரமா ஜெயிப்பீங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியத்துல சேஞ்ச் எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை உத்தியத்துல சேஞ்ச் பண்ணுவீங்க. நல்ல ஒரு வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் வேலை உத்தியத்துல பிரச்சனை இருந்துச்சோ நிறைய பேருக்கு இந்த குரு வந்த உடனே வேலை கிடைக்கும். எதிர்பார்க்கிற அளவுக்கு பெரிய வேலை கிடைக்கும், பதவியோட கிடைக்கும். பார்த்துங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கவலையே விட்டுறணும், கவலையே படக்கூடாது. உங்க குழந்தைய பத்தி கவலைப்படாதீங்க. அதெல்லாம் மிதுன ராசிக்கு உங்க வீட்டுல குழந்தைன்னா கவலையே படாதீங்க. இனிமே அவங்களா படிப்பு கல்வியில பயங்கரமா போயிருவாங்க, பயங்கர அளவுக்கு போவாங்க கல்வியில. அரசாங்க எக்ஸாம் என்ன எழுத சொல்லுங்க, நிறைய பேருக்கு எழுத சொல்லுங்க, பயங்கரமா இருக்கு, பக்காவா இருக்கு. ஏன்னா எந்த கிரகமும் பாதிப்பு இல்லை. மிதுன ராசிக்கு நல்ல ஒரு அற்புதமா இருக்கு. கண்டிப்பா எழுத சொல்லுங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது. கடன் பிரச்சனை எங்கேயும் லோன் கேட்க சொல்லுங்க, லோன் ஒன்னே சாங்ஷன் ஆகும். தொழிலுக்கோ உத்தியோகம் எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். ஒரு மன தைரியத்தோட எல்லா விஷயத்திலும் இறங்க, நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களாம் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகலாம் கண்டிப்பா போவீங்க. தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதான் நான் இங்க ஃபர்ஸ்ட் பலன். அதே மாதிரி பாருங்க, தொழில சாதிக்கக்கூடிய நேரம் வரும். தொழில எதிர்பார்த்த அளவுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் வரும். கமிஷன் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா பாருங்க, ஐடிஐ ஃபீல்டு யாரெல்லாம் இருக்கீங்க சூப்பரா இருக்கும். அக்கௌண்ட்ஸ் கணக்குல எத்தனை பேர் பேங்க்ல வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு நல்லா இருக்கும். நகை கடை யாரெல்லாம் வச்சிருக்கீங்க நல்லா இருக்கும். வட்டி தொழில் யாரெல்லாம் பண்றீங்க சூப்பரா இருக்கும். மளிகை கடை யாரெல்லாம் வச்சிருக்கீங்க சூப்பரா இருக்கும். எல்லா கமிஷன் வியாபாரம் நான் சொல்றேன் சூப்பரா கொண்டு போவார் இந்த வருஷத்துல. இந்த வருஷம் எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா லாட்ரி யோகம் நிறைய ஜாபம் பார்த்து கேட்குறாங்கல்ல, கண்டிப்பா லாட்ரி யோகம் 100க்கு 100% அடிக்கும். ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இப்போ போடுங்க. வெளிநாட்டு வெளியூர்ல உள்ளவங்க அதுக்காண்டி அதிலே பணத்தை விரயம் பண்ணிடுறாங்க. ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. படிப்பு கல்வியில பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். கல்வியில சாதிக்கக்கூடிய ராசி தான் மிதுன ராசியா இருக்கும். கல்வித்துறையில படிப்பு துறையில பயங்கரமா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி ஜெயிக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். கல்வியில சாதிப்பாங்க, நல்ல ஒரு மாற்றம் வருது. அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க, அரசாங்க வேலை உண்டு. அரசியல்வாதிக்கும் இந்த வருஷம் சூப்பரா இருக்கும். மிதுன ராசி பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசியா கண்டிப்பா அமையும். நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன்களை போவோம். முதல் நட்சத்திரம் மிருகசீரிடம், பயங்கரமான தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாமுயற்சியான குணம், வெற்றி அடைய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே எது வந்தாலும் தைரியமா போராடுங்க, எல்லாமே வெற்றி உங்க பக்கம். வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். மெயினா கடன் வாங்கி பிசினஸ் பண்றீங்களா பண்ணுங்க, இனிமே தடை இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 4 மாசம் உங்களை படித்து பயங்கர கடன் பார்க்க, வேலையில சரியில்லை, ஒரு மந்தமான தன்மை, உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை எல்லாமே நீங்க பாத்தீங்க. மிருகசீரிடம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமான்னு. இனிமே பாருங்க, இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகள் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதாவது நான் மிருகசீரத்துல பிறந்தவங்க நல்ல டைம் இருக்கு. அடுத்து திருவாதிரை பிறந்தவங்க பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க, பயங்கரமா. உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகும் பாருங்க. தொழில் உத்தியத்துல பயங்கரமா இருக்கும். வேலை உத்தியோக மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், உத்தியோக மாற்றம் வரும், படிப்பு கல்வியில் நல்ல ஒரு அனுகூலம் வரும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நீங்க போகக்கூடிய பாதையிலுமே பயங்கரமான ஒரு வெற்றி பாதையா வரும், நல்லா பாத்துக்கோங்க. இந்த திருவாதிரை சில பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது. ஏன்னா ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ண போறீங்க. வீடோ இடமோ பூமியோ தொழிலோ முதலீடு பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த பதவிக்கு போக போறீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க டாப்பா வருவீங்க. அதாவது திருவாதிரை பிறந்தவங்க இந்த வருஷம் மட்டும் எழுதியே கொடுக்கலாம். திருவாதிரைக்கு நல்ல ஒரு டைம் இருக்கு, கரெக்டா யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசணத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமேல் தைரியமா போராடுங்க, எல்லாமே வெற்றியா வரும். புனர்பூசணத்துல பிறந்தவங்க ஏன்னா ரொம்ப செலவு பார்த்துருக்கீங்க, மருத்துவ செலவு பார்த்துருக்கீங்க, மந்தமான தன்மை பார்த்துருக்கீங்க, ரொம்ப பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க. வாழ்க்கை என்னடா அந்த ஒரு வருஷம் பிரச்சனையே பாத்தீங்களா, இனிமேல் பார்க்க மாட்டீங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை, கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியத்துல சேஞ்ச் கிடைக்கும், தொழில சேஞ்ச் கிடைக்கும். எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றியா வரும் பாத்துக்கோங்க. இந்த புனர்பூசணத்துல பிறந்தது ஆசிரியர் வேலை, நகையடை வச்சிருக்கோம், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும், வட்டி தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு விபரீத ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது. மிதுன ராசி, மிதுனத்தை பொறுத்தவரை 3 விஷயத்தை பதிவு பண்ணிடலாம், நச்சுன்னு சொல்லலாம். உங்களுடைய பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள போறீர்கள்.
இந்த விசுவாவசு வருஷத்துல உங்கள் பலம் உங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு உணர்த்த போறீங்க. ஸ்டேஜில் கம்பீரமா நடக்க போறீங்க. உங்க குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு கௌரவம் உயரப் போகிறது. பதவியில முன்னேற்றம் ஏற்பட போகிறது. தேவையான பண விஷயங்கள் கிடைக்க போகிறது. பண முடக்கத்திலிருந்து வெளியில வர போறீங்க. இந்த உடல் முடக்கம்னு ஒன்று இருக்கு, கை கால் இழுத்துக்கிறதுன்னு சொல்றோம். உடல் முடங்கி போச்சு சார், கை முடங்கி போயிட்டு, கால் முடங்கி போயிட்டு, இதையெல்லாம் கூட நம்மளால தப்பிச்சு வந்துடலாம். பணம் முடங்கிடுச்சுன்னா உயிர் போறதுக்கு சமம் இல்லையா? இன்னைக்கு நமக்கெல்லாம் உயிர் உள்ள ஓடுதுன்னா என்னவா இருக்கும் காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பெத்தவன் பிள்ளைகளை வச்சிருக்க பாசங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? காதலன் காதலி மேல வச்சிருக்கிற அன்புங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லி பாருங்களேன். என்கிட்ட அன்பு நிறைய இருக்கு, நான் உன்னை கண் கலங்காம காப்பாத்துறேன்னு சொல்லி பாருங்களேன். அது மட்டும் போதுமானு யோசிங்க. வாய்ப்பில்லை. நம்ம இந்த அட்சய திருதியை வருது, ஒண்ணுமே இல்லைனாலும் அதாவது நான் சொல்லுவேன், அட்சய திருதியை பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலாம். அட்சய திருதியில எதுவுமே வேண்டாம், நான் அன்பு கணக்கில் ஆயிரக்கணக்கான முத்தங்களை இன்று நான் பரிசீலிக்கிறேன் யார்கிட்ட சொல்லி பாருங்களேன். நிறைய பெருகும் அப்படின்னு. நம்மளை மதிக்க மாட்டாங்க. 1 கிராம் தங்கம் வாங்கி கொடுத்தா தான் ஒரு மரியாதையே கிடைக்கும். அப்ப இந்த பலம் தெரிய போறது. இந்த வருஷத்துல இந்த குழந்தைங்களுக்கு பலம், இந்த உலகத்துல இதுதான் பலமா, இந்த பதவியில இதுதான் பலமா, இதைதான் இந்த உலகம் எதிர்பார்த்துதா அப்படின்னு சனி உங்களுக்கு உணர்த்த போகிறார். மிதுன ராசி நேயர்களே, இந்த உணர்த்துதல் தான் வாழ்க்கையில வெற்றி. எப்பயுமே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில ஏதாவது துரதிருஷ்டமான சம்பவம் நடந்திருக்கும். எல்லாரோட லைஃப்லையும் போய் பாருங்க. ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 20, 10, இந்த எல்லாம் 10, 10ல பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு துரதிருஷ்டம் வரும். அந்த துரதிருஷ்டம் மட்டும் வரலைன்னா இன்னைக்கு நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. இதுதான் உண்மை. ஒரு துரதிருஷ்டம் வருதுன்னா நம்ம அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, அச்சுச்சோ இப்படி ஆயிட்டமே, இப்படி வீணா போயிட்டோமே, எல்லாம் இறந்துட்டு நிக்கிறோமே, நிராயுதமானே நிக்கிறோமே, அன்னைக்கு வருத்தப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலைடா, இந்த நிராயுதபாணியா அன்னைக்கு நின்னதுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ற காலம். இப்போ இந்த பலத்தை இப்போ உங்களுக்கு உணர்த்த போறார். இந்த சுவாமியுடைய அனுக்கிரகம் இந்த மிதுன ராசிக்கு கிடைக்க போறது. அதுதான் உங்க கையை நம்பி நீங்க முன்னேறக்கூடிய காலம். ஓன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். தொழில் ஸ்தாபனங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப லாபம். உங்களுடைய வேலைகளில் நீங்க அங்கீகாரம் பெறணும்னு நினைச்சவங்களுக்கு நல்ல நேரம். பணம் விஷயமா முன்னேற்றத்தை யோசிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள். முக்கியமா பார்த்தீங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். உங்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். தூரதேச பயணங்கள் மேற்கொள்வீங்க. அயல் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உள்நாட்டிலேருந்து அயல்நாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான நல்ல வருஷமாக மிதுனத்திற்கு அமைகிறது. ஒரே ஒரு பிளஸ் இருக்கு உங்களுக்கு. பெரிய பிளஸ்ல என்னன்னா, கேது நிறைய லாபத்தை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். கேதுவுடைய பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். ஞானம், போதனைகள், உங்களுக்குள்ள ஒரு தனி திறமை. இவ்வளவு நாள் எனக்கு இது இருந்தது தெரியல சுவாமி அப்படின்னு நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல். ஒரு புனித மனிதராக மாற போறீங்க. புனிதத்துவமான மனிதராக மாற போறீங்க. ஒரு நல்ல வாழ்க்கையை, ஹாப்பி மூமெண்ட்டை பார்க்க போறீங்க. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நாள்தோறும் நன்மைகள் நடக்க போகிறது. மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. நரசிம்மர் வழிபாடு, நாராயண வழிபாடு அவசியம் செய்யுங்க மிதுன ராசிக்காரர்களே. மனம் மற்றவர்கள் கோணாதபடி நீங்க நடந்துக்க வேண்டியது அவசியம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இதான் ரொம்ப முக்கியம். மற்றவங்க மனசு கோணக்கூடாது. ஏன்னா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ஜாப், லைஃப்ல நல்ல முன்னேற்றம், எல்லாமே சந்தோஷம். ஆனா மனசை மட்டும் இப்பயே ஒரு விஷயம் நடக்கணும், இந்த நிமிடமே ஒரு விஷயம் நடக்கணும்
அதை மட்டும் திங்க் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க. கடவுள் உங்களுக்கு வாய்ப்பு எப்படி கொடுக்குறாருன்னா, மற்றவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். அவங்கள வாய்ப்பு கொடுத்து அதில் நீங்க சக்சஸ் ஆகணும். நீங்க யாரையும் இந்த வருஷம் நிர்பந்தப்படுத்தாதீங்க, வேண்டாம். நிர்பந்தம், நிபந்தனை இதெல்லாம் இந்த வருஷத்துல தூக்கி ஓரம் கட்டிடுங்க. அப்பதான் நீங்க ரொம்ப என்ஜாயா இருக்க முடியும், மனசை சந்தோஷமா வச்சுக்க முடியும். பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நன்மைகள் நடக்க போறது. குரு சனி எல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்க. டோன்ட் வரி. கேது அனுகிரகம், எடுக்கிற காரியம் வெற்றி. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.